வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 23. வேலைக்கு சேர்ந்த 15வது நிமிடத்திற்குள் அந்த லாரி கம்பெனியின் ஆண்கள் அத்தனை பேரும் ஒரு முறை நின்று பார்த்து விட்டு போனார்கள். குறுக்கே போகிற போது ஒரு முறை, வருகிற போது ஒரு முறை விழியோரம் பார்த்து விட்டு போனார்கள். கூலிகள், கிளார்க்குகள், எடிப்பிடி பையன்கள் எல்லோர் பார்வையும் ஒரே விதமாய் இருந்தன. இந்த பார்வை காயத்ரிக்கு ஒன்றும் புதிதல்ல. மன்னார்குடியிலும் உண்டு, சற்று அதிகமாகவே உண்டு. மன்னார்குடி இன்ஸ்டியூட்டில் சிஸ்டர் சிஸ்டர் என்று அதிகம் பேசிய பையன்தான் உங்களை நான் காதலிக்கிறேன், என்னை நீங்கள் காதலிக்கிறீர்களா, உடன் பதில் இப்படிக்கு என்று கடிதம் எழுதினான். இளமையான ஷார்ட் அண்ட் மாஸ்டர் ஒருவர், என்ன காயத்ரி, காமர்ஸ் கற்றுக் கொடுக்க வந்துட்ட, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற என்று 4 பேர் நடுவே கேட்டார். நல்ல மாப்பிள்ளையாக கிடைச்ச உடனே சார். ஏன், நான் இருக்கேனே தெரியலையா? ஜோக் அடித்தார். தெரியலையே சார். என்ன தெரியலை? நல்ல மாப்பிள்ளையாக தெரியலையே சார். கூட இருந்தவர்கள் வாய்விட்டு சிரித்தபோது முகம் சுண்டி போனார். நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? 4 பேர் முன்னால் என்னை இப்படியே அவமானம் செய்தாய் என்று விளக்கம் கேட்டு 4 பக்கம் கடிதம் எழுதினார். நீங்கள் சும்மா இருங்க காயத்ரி, எவனாவது வாழாட்டினா சொல்லுங்கள், நடு தெருவில் சட்டையை பிடிச்சி பலார்னு செவிட்டில் இழுத்து போடுறேன். அரசு சலுகையில் பிஏ முடித்த பொழுது போக காமர்ஸ் படிப்புக்கு வந்த கதர் சட்டை பையன் ஆதரவு தெரிவித்தான். 4 மாதம் கழித்து, காயத்ரி, என்னை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கலை, கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்னு கேட்க தோணுது. எனக்கு 4 அண்ணன், 4 மதனி, ஒருத்தருமே சரியில்லைன்னு தோணுது. பொருத்தமான பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் கட்டிக்கணும், இல்லைன்னா கல்யாணமே வேணாம்னு தோணுது. நான் பேசுறது தப்புங்களா? காயத்ரி அவனையும் மறுத்தளித்தாள். அதுவரை திடமாய் பழகியவன் மாறி போனான். இன்ஸ்டியூட் பிரிவு உபச்சார விழாவில் ஒரு வெள்ளை ரோசா பூவை ஒரு குருவி காதலிச்சது. ரோசா பூ காதலிக்கலைன்னு தெரிஞ்சதும் முள்ளு மேலே மோதி மோதி தன் ரத்தத்தை எல்லாம் ரோசா பூ மேலே அபிஷேகம் செய்தது என்று கதை சொன்னான். காயத்ரி சற்றென்று புரிந்து கொண்டாள். நிறைய பையன்களை சினிமா ஆட்டி படைக்கிறது என்று தெரிந்து கொண்டாள். வெகுளியாய், நகைச்சுவையாய், நல்லவனாய் பெண்களை காதலிக்க வேஷம் கட்டியதை பார்த்து அதிசயித்தாள். உடுத்துவது மாதிரி, உண்பது மாதிரி காதல் ஒரு அவஸ்தையா தேவையா என்று இவர்கள் பரபரப்பதை புரிந்து கொண்டாள். ஐயன்மீர், காதல் என்பது என்ன? காதல் என்பது ஆக்கிரமித்தலா, அடிப்பணிவதா, கவர்ந்து போவதா, விளைபொருளா, பண்டமாற்றா? நாம் இதை பற்றி தெளிவாய் யோசிக்க துவங்குவோம். எனக்கு தோன்றுகிறது, காதல் என்பது விட்டு கொடுத்தல், எந்த எதிர்பார்ப்புமின்றி இயல்பாய் நேசித்தல். நேசம் வளைத்து போடுமா, விலை பேசுமா, மண்டியிடுமா? இவைகள் வன்முறை அல்லவா? வன்முறையில் காதல் மலருமா? காதலை வன்முறை வளர்க்குமானால் அது காதல் தானா? எதேச்சியா ஜெய் கிருஷ்ணமூர்த்தி புத்தகம் கைக்கு கிடைத்தது. ஒரு முறை கட்டுரையை படித்ததுமே பளிச்சென்று புரிந்து போயிற்று. கட்டுரையை பார்த்துவிட்டு அடட என்று துள்ளி குதித்தாள். சந்தோஷமானாள். இது பற்றி எந்த கலவரமும் இல்லாது போனாள். கனவும் சினிமாவும் வெகு தூரம் நகர்ந்து விட்டன. அத்தான், என்னை கைவிடாதீங்க என்று வெள்ளித்திரை அரற்றிய போது, நான் வீட்டுக்கு போகிறேன்டி, நீங்கள் நல்லா அழுதுட்டு வாங்க என்று பாதி படத்திலேயே எழுந்து போனாள். எங்கே நிம்மதி என்று சிலோன் ரேடியோ அலறிய போது பளிச்சென்று ரேடியோவை அணைத்து, மனத்தில் கூட சத்தமில்லாமல் இருக்கும் நேரம்தான் நிம்மதி என்று பதில் சொன்னாள். ஏண்டி நல்ல பாட்டை அணைச்சிட்ட? என்ன இது, நல்ல பாட்டு இல்லையா? அப்போ எதுதான் நல்ல பாட்டு? ஒன்று கூட இல்லையா? ஒன்று கூட? காயத்ரி யோசித்து விட்டு, இதில் 2 லைன் சென்சிபிளாக தெரியுதுக்கா என்றாள். ஏதுடி? அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வானம் தந்தை அல்லவா? வானமும் பூமியும் ஜனங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றன? எதை எதிர்பார்த்து அள்ளி தருகிறது பூமி? எதை எதிர்பார்த்து சொல்லி தருகிறது வானம்? பூமி அம்மா மாதிரி, அப்பா வானம் மாதிரி. பேச பேச அப்பாவை ரொம்ப பிடித்து போயிற்று. அப்பா மாதிரி இருக்கிறவனைத்தான் காதலிக்க முடியும் என்று தோன்றிற்று. மற்றபடி இந்த கீழ்வெட்டு பார்வையெல்லாம் விஷயமே இல்லை. 2 நாட்களில் லாரி கம்பெனி கணக்கு புரிந்து போயிற்று. அரசு சௌகரியத்திற்கு டபிள் என்ட்ரி, காந்தி நாள் சௌகரியத்துக்கு அவனாகவே இந்தியில் ஏதும் சிங்கிள் என்ட்ரி.
மற்றபடி கடித போக்குவரத்து வழக்கமானது. 4 வரி 5 வரி கடிதங்கள். வெகு சீக்கிரமே இது திடமான லாரி கம்பெனி என்று தெரிந்து போயிற்று. எல்லா லாரியும் வங்கியின் மூலம் கடனில் வாங்கப்பட்டிருக்கிறது. கடன் அடையும் நேரத்தில் விற்கப்பட்டது. மறுபடி புது லாரிக்கென கடன் வாங்கப்பட்டது. 4 வருடமாய் ஒரு லாரி சேதத்துக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் பெருத்த சண்டை போடப்பட்டிருந்தது. துருவி துருவி காயத்ரி ஃபைல்களை படிப்பதை காந்திலால் பார்த்தான். இது அப்பனை போல 10 மடங்கு கெட்டி என்று புரிந்து கொண்டான். இந்த இங்கிலீஷ் கம்பெனி கடைசி பில்லே தப்பு இருக்கு சார். என்னங்கோ மேடம்? நம்ம இன்வாய்ஸை இவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆமாம், சரக்கு சரியான நேரத்தில் போகலை, பணம் தரமாட்டேன்னுட்டாங்க. சரின்னுட்டேன். ஓகே, அதுக்கு இன்வாய்ஸை திருப்பி அனுப்பக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டு டெபிட் நோட் தரணும். டெபிட் நோட்லே காரணம் காட்டணும். இல்லைன்னா நாம் இன்வாய்ஸ் பண்ணாத மாதிரி போகும். நாம் இன்வாய்ஸ் பண்ணாத போது 4000 நஷ்டம் காமிக்க முடியாது. அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்ட லெட்டர் இருக்கே, அது போதாது. லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் அக்கௌண்ட் ரிஜிஸ்டரில் வராது. என்ன மேடம் பண்ணுறது? திருப்பி இன்வாய்ஸ் அனுப்பி டெபிட் பண்ண சொல்லுவோம். அனுப்பிச்சு பாருங்கள், விவரமாக எழுதுங்க. இன்னும் எழுதினா கூட போராது, நேரிலே சொல்லணும். என் வண்டியிலே போங்க. அங்கே யாரை பார்க்க சொல்கிறது? விஸ்வநாதன் உங்கள் அப்பாருக்கும் ரொம்ப சிநேகிதம், அவர்கிட்ட போங்க. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆளுங்கக்கிட்டே போங்க. நான் ஃபோன்லே விசுக்கிட்டே சொல்கிறேன். மாட்டேன் முடியாதுன்னா வந்துடுங்க, மறைச்சிக்க வேண்டாம். எத்தனையோ நஷ்டத்திலே இதுவும் ஒன்று. காயத்ரி பேனா பென்சிலை எடுத்துக்கொண்டாள். ஃபைலை மடியில் இருத்தி கொண்டாள். காரின் பின் சீட்டில் சரிந்து புடவியை போர்த்தி கொண்டாள். சுருண்ட கூந்தலும் மூக்கத்தியுமாய் பெரிய பூக்கள் போட்ட புடவியில் டெலிஃபோன் ஆபரேட்டர் ஏன் இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணலை என்று யாரிடமோ செல்லமாய் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். கொஞ்சம் இருமா, வச்சுடான ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு இவளை எஸ் என்று அதட்டினாள். விவரம் சொன்னதும் பட்டன்களை தட்டி விசு, உன் வருகை இங்கே தேவைப்படுகிறது என்றாள். நேத்திக்கு பல் தேய்ச்ச உடனே வீட்டில் சண்டை. அதை பற்றி தான் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீ உன் ஒய்ஃபோட சண்டைன்னு சொன்னியே, அதே மாதிரி தான். காயத்ரி முகத்தை திருப்பிக் கொண்டாள். காத்திருந்தாள். மேஜை ஜாடையில் நெட்டி ரோஜாக்கள் ஆடின. தரை கம்பளத்தில் கம்பெனி பெயர் எழுதியிருந்தது. கண்ணாடி கதவுக்கு வெளியே வாகனங்கள் சப்தமின்றி விரைந்தன. ஒரு கண்ணாடி கதவில் புஷ் என்று மற்றொன்றில் புல் என்றும் எழுதியிருந்தது. யாரோ ஒருவன் புல்லை தள்ளியும் புஷ்ஷை இழுத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். உதவலாமா என்று நினைத்த போது ஷூக்களின் கிரிச்சலோடு உயரமாய் ஒரு உருவம் வந்தது. எஸ் சுமதி, யார் எனக்காக காத்திருப்பது என்று ஆபரேட்டரிடம் கேட்டது. சுமதியானவள் சுட்டு விரலால் காயத்ரியை காட்டிவிட்டு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாள். எஸ், ஐ எம் விஸ்வநாதன். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? காயத்ரி காந்திலால் கம்பெனி பெயரை சொன்னாள். ஃபோன் வந்தது. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் காட்ட வேண்டும், அவ்வளவு தானே? இல்லை, இந்த இன்வாய்ஸ் பற்றி. சாரி, நான் அக்கௌண்ட்ஸ் ஆள் இல்லை. நான் அவங்களே அறிமுகப்படுத்துகிறேன். மீறி என் உதவி தேவைன்னா வந்து பார்க்குறேன். கமின். மறுபடியும் கண்ணாடி கதவு தாண்டி பல மேஜைகளை கடந்து உள்ளே நடந்தார்கள். சிடுசிடுப்பான ஒரு மனிதர் முன்னே நாட்காலியை நகர்த்தி காயத்ரியை விஸ்வநாதன் உட்கார சொன்னான். குனிந்து அவளை பற்றி விவரம் சொன்னான். ஆமாம், இதுக்கு நீ என்ன? இவங்க நேரே வரட்டுமே. இந்த பெண்மணியின் தந்தை எனக்கு நல்ல நண்பர், எனக்கு பிடித்த எழுத்தாளர். ஆமாம்மா, உனக்கு இந்த கதை எழுதுகிற பைத்தியம் உண்டு இல்லையா? இது கிடக்கட்டும். நேத்திக்கு வாங்கின 1000 ரூபாய்க்கு கணக்கு எங்க? அல்வா வாங்கி தின்னுட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. முடிச்சுட்டு சாயந்தரமாக கணக்கு சொல்கிறேன். ஷூக்கள் கிரீச்சிட நகர்ந்தான். டெல்மி. காயத்ரி விவரம் சொன்னாள். இதுக்கு இத்தனை நாளா? ஃபோன்லேயே ஐ எம் சாரின்னு இன்வாய்ஸ் கேட்டு வாங்கிட்டு இப்போ இதுக்கு நல்ல நாள் பார்த்திருக்கிறாராக்கும். உடனே டெபிட் நோட்டு கேட்க வேண்டியது தானே? வசந்த தத்தி உங்கள் காந்திலால். காயத்ரி பேசாமல் இருந்தாள். உங்களுக்கு எந்த ஊர்? மன்னார்குடி. அடிச்சக்கை, காந்திலாலுக்கு மன்னார்குடி அக்கௌண்ட்டா? வேண்டியதுதான். என்ன சம்பளம் தரான்? காசுனா மூக்கு சிந்துவானே. காயத்ரி மெல்லிய குரலில் 500 என்றாள். அடிச்சக்கை, மூக்கு கூட சிந்தலையா? அவர் கணக்கப்படி மூக்கு சிந்துவதென்றால் எத்தனை ரூபாய் என்று காயத்ரி யோசிக்க ஆரம்பித்து நிறுத்தி கொண்டாள். சரி, லெட்டரை கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு டெபிட் நோட்டை அனுப்புகிறேன். காந்தி ஆஃபீஸில் இருக்கானா? ஹலோ,
ஃபோனை எடுத்து படபடவென்று ஆபரேட்டருக்கு தட்டினார். இவ ஒருத்தி சதா ஆம்பளையோடு பேசிண்டு லைனே தரமாட்டா. தேங்க்யூ சார். காயத்ரி எழுந்து நடந்தாள். வெளியேறி காருக்குள் உட்கார்ந்தாள். தொலைவில் விஸ்வநாதன் மோட்டார் பைக்கை திரும்ப திரும்ப உதைத்து கொண்டிருந்தான். கார் கிளம்பியதும் அருகே வந்து கையசைத்தான். ஹலோ, 1 மினிட். என் மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலை. இது காந்திலால் கார் தானே? என்னை சென்ட்ரல்லே ட்ராப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? காயத்ரி தலையசைத்தாள். காரை சுற்றி வந்து அவன் வலதுபுற கதவை திறந்து உட்கார்ந்து கொண்டான். யார் டிரைவர்? அட முருகனா, என்னப்பா சௌக்கியமா? ஸ்பிரிட் வாசனை வருதே. 200 300 பதறாத ஒட்டுமா? ஏன் கை நடுங்குது? அதெல்லாம் ஒன்றுமில்ல சாமி, சும்மா சதாய்க்கிறிய. இது பெட்ரோல் வாசனை. நான் சாப்பிட்றதே என்னைக்கோ விட்டுட்டேன். ஜூன் 22லேருந்து விட்டுட்டியா? ஆமாம் சாமி. அதாவது நேத்திக்கு. ஐயோ, என்னை விட்டுடு சாமி. விஸ்வநாதன் வாய் விட்டு சிரித்தான். பின்பக்கம் சாய்ந்து கொண்டான். கண்களை மூடி ஈஸ்வரா என்றான். காயத்ரி அவனை வியப்புடன் பார்த்தபடி இருந்தாள். எதிர்காற்றில் பறக்கும் இவன் சட்டை காலர் நுனி மாதிரி இவனுள் வெகு ஆழத்தில் ஏதோ ஒன்று பதறியபடி இருக்கிறது என்பதாய் அவளுக்கு பட்டது. அத்தியாயம் 24. சென்னை துறைமுகத்தில் எண்ணெய் கப்பல்கள் நிற்பதற்கென்று தனியே இடம் இருக்கிறது. பெரிய பெரிய கப்பலின் அடிவயிறு முழுவதும் தழும்ப தழும்ப டீசலோ பெட்ரோலோ வரும். லாரி டேங்குக்கு மாற்றி எடுத்து வர முடியாது. தண்டையார்பேட்டையில் உள்ள குட்டில்களுக்கு அவை பைப்லைன் மூலம் அனுப்பப்படும். கப்பலின் அடிவயிற்றில் குழாய் பொருத்தி விசையான மோட்டார் பம்புகளின் மூலம் கடுமையான அழுத்தத்தில் வேகத்தில் ஆயில் கம்பெனி கொற்றில்களை அவை வந்தடையும். முதலில் பைப் லைனில் கடல் நீர் பாய்ச்சுவார்கள். லைன் முழுவதும் துப்புரவான பிறகு பெட்ரோலோ டீசலோ அனுப்புவார்கள். 2 அடி விட்டமுள்ள பைப் லைன் ராயபுரம் வழியாக பூமிக்கடியில் தண்டையார்பேட்டை போய் சேரும். அந்த பக்கம் 3-4 ஆயில் கம்பெனிகள் இருக்கின்றன. ஆனால் பைப் லைன் எல்லோருக்கும் பொது. அவரவர் கம்பெனி எண்ணெய் கப்பல் வந்தவுடன் அந்தந்த கம்பெனி ஆட்கள் எண்ணெயை பைப்லைன் மூலம் அனுப்ப ஏற்பாடு செய்வார்கள். தண்டையார்பேட்டை அருகே வாழ்வை திருப்பி அவரவர் கம்பெனிக்குள் செலுத்துவார்கள். வடக்கே திருப்பதியிலிருந்து தெற்கே தஞ்சை வரை பல முக்கிய நகரங்களுக்கு இந்த ஆயில் கம்பெனிகள் போட்டி போட்டு டீசலும் பெட்ரோலும் விற்பனை செய்தன. அரசுடைமையான கம்பெனிகள் என்றாலும் ஆரோக்கியமான வியாபார போட்டி இருந்து வந்தது. இந்த பைப்லைன் வசதியை கம்பெனிகள் பங்கு போட்டு பராமரித்தன. குறுக்குப்பேட்டை ரயில்வே லைன் தாண்டி புறம்போக்கு நிலத்தில் அந்த சேரி உருவாகியிருந்தது. அந்த சேரிக்கு நடுவே உறுதியான குடிசை பைப் லைனுக்கு நேர்மேலாக கட்டப்பட்டிருந்தது. எத்தனையோ சேரி போலதான் அந்த சேரியும் காட்சி அளித்தது. கட்சி குடிகள் பறக்க பெரிதாயிற்று. ஆனால் அந்த சேரியும் குடிசையும் திட்டமிடப்பட்ட செயல். அந்த பைப் லைன் சூட்சமம் அவனுக்கு தெரிந்ததும் வெகுநாள் யோசித்தான். தன் குடிசையை திடமாய் எழுப்பி காத்திருந்தான். யாரும் கலைக்கு சொல்வார்களோ என்று கவனித்தான். பூட்டின குடிசைக்குள் பூமியை தோண்டி பைப் லைனில் சுண்டு விரல் அகலத்திற்கு ஓட்டை போட்டு பரிசோதித்தான். அதீத வேகத்தில் பீச்சி அடிக்கும் பெட்ரோலை கண்டு பயந்தான். அழுத்தமான சானினைட் வால்வுகள் போட்டு ஒரே ஒரு நாள் 200 லிட்டர் எடுத்தான். காத்திருந்தான். யாரும் கலைக்க சொல்வார்களோ என்று பயந்தான். ஆயிரக்கணக்கான லிட்டர் பெட்ரோலும் டீசலும் ஓடுகிற பைப் லைனில் 200 லிட்டர் காற்றோடு கரைந்ததாய் கணக்கு எழுதப்பட்டதை தவிர கவலைப்பட ஆள் இல்லை. சட்டென்று தீப்பிடிக்கும் பெட்ரோலை தவிர்த்துவிட்டு டீசலை மட்டும் திருட ஆரம்பித்தான். கடல் நீர் எப்போது போகிறது, பெட்ரோல் எப்போது போகிறது, டீசல் எப்போது போகிறது என்று சப்தம் மட்டுமே துணையாய் கொண்டு தெரிந்து கொண்டான். மேலும் 2 வால்வுகள் வைத்து எந்த காரணம் கொண்டும் உயர் அழுத்தத்தால் எந்த தீங்கும் வெடிக்காத திறமையுடன் டீசல் திருட துவங்கினான். 200 லிட்டர் ட்ரம்முகள் கொண்டு வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து நிரப்பி மாட்டு வண்டியில் ஏற்றி சேரிக்கு அப்பால் தனியே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கொட்டடியில் அடுக்கி வைத்தான். பாதி விலைக்கு விற்றான். மேற்கொண்டு காலி ட்ரம்புகள் தேவைப்பட்டன. சீக்கிரம் விற்க அவசியம் ஏற்பட்டது. பாதி விலை, அதுவும் கடனில் என்கிற வியாபாரம் வந்தது. முதலில் தெரிந்த லாரி டிரைவர்களுக்கு மட்டும் என்று துவங்கி வட்டம் பெருகி புரோக்கர்கள் ஏற்பட்டு திடமாய் வியாபாரம் வளர்ந்தது. ஒரு நாளைக்கு 1000-2000 லிட்டர் சுலபமாய் பைப் லைனிலிருந்து எடுக்க முடிந்தது. உதவிக்கு ஆள் தேவைப்பட்டது.
கூட்டு நட்புகள் வளர்ந்தன. பணம் புரண்டு புரண்டு சேரியை வளப்படுத்தியது. சேரி வாசலில் ஆட்டு இறைச்சி கடையும் மளிகை கடையும் தோன்றின. சென்னை நகரத்து சேரிகளில் ஆட்டு இறைச்சி கடை உள்ளே சேரி அது மட்டும்தான். இந்த மாற்றங்கள் அவனை பயமுறுத்தின. காத்திருந்தான். யாரும் கலைக்க சொல்வார்களோ என்று கவனித்தான். ஏதுமில்லை. துறைமுகத்திலும் எண்ணெய் கம்பெனியிலும் அதிகாரிகள் தலைமுடியை பீத்து கொண்டார்களே தவிர இந்த சேரியை யாரும் சந்தேகிக்கவே இல்லை. இப்படி ஒருவனால் திருட முடியும் என்ற யோசனையே யாருக்கும் வரவில்லை. பூமித்தாய், கொருக்குப்பேட்டை பூமித்தாய் அவனை பணத்தில் மிதக்க விட்டாள். கிளங்கென்று ஓசை மாறியதும் அவனும் அவன் கூட்டாளியும் எழுந்து நின்றார்கள். டீசல் தான், சுத்தமாக டீசல் தான். பிரிச்சிடட்டுமா? பிரி. பூமிக்கு மேல் முதல் வாழ்வு, பிறகு நேர்மேலாய் ஆள் உயரம் எழுந்து பைப்புக்கு அருகே இரண்டாவது வாழ்வு, பிறகு வலப்பக்கம் திருப்பி குறுகலான பைப்பின் வாய் ஓரம் மூன்றாவது வாழ்வு. ஒவ்வொன்றாய் திறக்க திறக்க தரதரவென்று மெல்லிய ஓசையுடன் பேரல் நிரம்பிற்று. 1000 லிட்டர் டீசல் பைப் லைனிலிருந்து பிரிக்கப்பட்டு பேரல்கள் நிரப்பப்பட்டு மாட்டு வண்டியில் ஏற்றப்பட்டு காசாயிற்று. பொறுமுறானுங்கப்பா. யாரு? தொட்டி ஆளுங்க. எங்கே கறக்கிற? எந்த வண்டியில் கறக்கிறன்னுட்டு புடுங்குறானுங்க. வாயை திறந்த கொன்று போட்டுடுவேன். நானா நல்லா துறப்பேனே. ஏதோ உன் புண்ணியத்திலே அரிசி சோறா துன்றேன். எதுக்கு வாயை திறக்கிறது? கூட்டாளி பல் தெரிய சிரித்தான். சென்னையில் பல வருடங்களுக்கு முன் பஞ்சம் வந்தபோது வட சென்னை பக்கம் சிமெண்ட் தொட்டி கட்டி அதில் அரிசி கஞ்சியை நிரப்பி ஏழைகளுக்கு விநியோகம் செய்தார்கள். டீசல் இன்று அந்த பஞ்சு நேர கஞ்சி போல அங்கே வியாபாரமாயிற்று. அதனாலேயே தொட்டி என்ற பெயர் வந்தது. ஆயில் கம்பெனியில் டீசல் பிடித்து கொண்டு போகும் லாரி டேங்கரில் 10,000 லிட்டர் அல்லது 12,000 லிட்டர் லாரியின் கொள்ளலுக்கேற்றபடி இருக்கும். டீசல், பெட்ரோல் எதுவும் வெப்பத்தில் விரிவடையும். 12,000 லிட்டர் டீசல் ஏற்றிய லாரி டேங்கரை 2 மணி நேரம் வெயிலில் நிற்க வைத்துவிட்டு லாரி மீது ஏறி அலுமினிய குச்சி விட்டு அளந்தால் 12,200 லிட்டர் அளவு காட்டும். வெப்பம் செய்கிற வித்தை இது. கம்பெனியில் ஏற்றிய சரக்கை டேங்கர் ஆட்கள் தொட்டிக்குள் கொண்டு வருவார்கள். சீல் உடையாமல் 200 லிட்டர் டீசல் எடுப்பார்கள். தொலைவான ஊருக்கு குழுக்களுடன் வண்டியை ஓட்டி போவார்கள். வழியில் வெயிலில் நிற்க வைத்து எடுத்து போவார்கள். வெப்பத்தால் விரிவடைந்த அளவு குழுக்களில் வண்டி உள்ளே அலைய அடிக்க உயர்ந்த அளவு இவை இரண்டும் நடுவே இறங்கிய டீசலை கண்டுபிடிக்க முடியாமல் செய்யும். அந்த தொட்டியில் இறங்கின 200 லிட்டர் காசுடன் சந்தோஷமாய் பயணம் தொடரும். அந்த காசை டிரைவர், கிளீனர், சில சமயம் லாரி டேங்கரின் உரிமையாளர் எல்லோருமே பங்கு போட்டு கொள்வார்கள். இந்த வம்பில் ஈடுபடாதவர்களும் உண்டு. அந்த தொட்டியில் டீசல் விலை பெட்ரோல் பங்க் விலையை விட 8 லிட்டருக்கு குறைவாய் கிடைக்கும். வழியில் டீசல் போட்டுக்கொள்கிறேன் என்று உரிமையாளரிடம் காசு வாங்கி வரும் டிரைவர் தொட்டி டீசல் தான் போடுவான். லிட்டருக்கு 8 மிச்சம் பண்ணி வழி செலவுக்கு வைத்து கொள்வான். பைப் லைன் ஓட்டைக்கு பிறகு தொட்டி டீசல் வியாபாரம் படுத்து விட்டது. டிரைவர்களை தேடி அலையும் நிலை ஏற்பட்டது. இன்னும் குறைந்த விலைக்கு கொடு என்கிற வாக்குவாதம் வந்தது. தொட்டி ஆட்கள் கலவரமானார்கள். பேர் பாதி விலைக்கு டீசலா? எப்படி கட்டுப்படி ஆகுது? எவன்டா விற்கிறவன்? எங்கே திருடான் தெரியலையே. கடன் தரான். 100 லிட்டர் கடனா? அதுவும் பேர் பாதி விலைக்கு. இதில் என்னவோ கோல்மால் இருக்குது. துப்பா கண்டுபிடிக்கணும். கழுகாய் சுற்றி வந்தார்கள். இடமாய் தேடினார்கள். தெரியவில்லை. அவன் சகலமும் புரிந்தவனாயிருந்தான். எல்லா அசைவுகளையும் நோட்டமிட்டபடி மௌனமாயிருந்தான். காத்திருந்தான். சேரியை கலைக்க சொல்வார்களோ என்று கவனித்தான். இல்லை, ஏதும் இல்லை. எவருக்கும் இந்த சூட்சமும் புரியவில்லை. சேரி வாசலில் உள்ள கறிக்கடைக்கு தினமும் புதிதாக 2 ஆட்டுக்குட்டிகள் தோலுரிக்கப்பட்டு இறங்கின. இந்த கடையில் விற்கிற மாதிரி மெட்ராஸில் எங்கேயும் உனக்கு நல்ல ஆட்டுக்கறி கிடைக்காது. அந்த பக்கம் வந்தால் தொட்டி ஆளுக்கு எதேச்சா யாரோ விவரம் சொன்னார்கள். தொட்டியால் கறிக்கடையை வியப்புடன் பார்த்தான். சேரி அருகே கறிக்கடை, ஆட்டுக்கறிக்கடை. கிலோ 28 ரூபாய் விற்கிற மாமிச கடை. தொட்டி ஆளுக்கு மூக்கு அரித்தது. யோசித்தான்.
தலையில் துண்டு போர்த்தி மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். 4 மணி நேரத்தில் அவனுக்கு சகலமும் புரிந்து போயிற்று. மாட்டு வண்டி அசைந்து அசைந்து போக பின்னால் போய் வாசனை பார்த்தான். டீசல். டேய், பைப்பிலிருந்து எண்ணெய் திருடி எங்கே வவுத்திலே மண்ணா போட்ட? டேய்! கோபம் பரவி ஆவியாய் முகத்தில் அடித்தது. பட்டயம் எடுத்தவன் பட்டயத்தாலேயே சாவான். முள்ளை அப்புறப்படுத்தும். வைரத்தை வைரமே அறுக்கும். இந்த நியதிகள் இவ்வுலகத்தில் எங்கேயும் எப்போதும் நடந்தபடிதான் இருக்கின்றன. வரதன் சாமுவேலுக்கு புரோக்கரை அறிமுகப்படுத்தினான். சாமுவேல் காசு எண்ணி கொடுக்க புரோக்கர் வரதனை மட்டும் அழைத்து போய் 200 லிட்டர் டீசல் பாதி விலைக்கு கொடுத்தான். டீசல் பேரல் 3 சக்கர வண்டியில் ஏற்றப்பட்டு சாமுவேல் லாரிக்கு போயிற்று. பார்ட்டி கூட்டி கொண்டு வந்ததற்காக புரோக்கரிடம் வரதன் கமிஷன் வாங்கினான். சாமுவேலிடம் போய் பாதி விலை டீசல் இடம் காட்டி கொடுத்ததற்கு தனியே பேசினான். பையில் பணம் புரண்டு சாமுவேலுக்கு நன்றி சொல்லி வேறு வண்டி பார்ப்பதாய் சொல்லிவிட்டு புறப்பட்டான். தண்ணி தொட்டி பக்கம் போகாமல் தண்டையார்பேட்டை பக்கமே சுற்றி கொண்டிருந்தான். நிறைய குடித்தான். வயிறு புடைக்க சாப்பிட்டான். மாநகராட்சி குழாயில் குளித்து துணி துவைத்தான். நடைபாதையில் தூங்கினான். வரதனுக்கு சொந்தம் என்று எவரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனிடமிருந்தது ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ். 4 முறை சிவப்பு குறிப்பு எழுதப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ். படப்பை முதலியாரிடம் 6 டேங்கர் லாரிகள் இருந்தன. லாரி சம்பாதித்து கொடுத்த பெரிய வீடும் பிளிமோத் காரும் இருந்தன. 6 லாரி டேங்கரும் பெட்ரோல் டீசல் அடித்தன. எல்லா ஆயில் கம்பெனிகளுக்கும் வேலை செய்தன. ஒரு லோக்கல் ட்ரிப் பிறகு பெரிய ட்ரிப். எல்லாமே டேங்கருக்கும் இதுதான் கணக்கு. லோக்கல் ட்ரிப்புக்கு ஆயில் கம்பெனி 80 ரூபாய் 70 பைசா கொடுத்தது. தண்டையார்பேட்டிலிருந்து கிண்டி போக 80 ரூபாய் 70 பைசா. இது கட்டுப்படியாகிற விலை இல்லை. இந்த விலைக்கு வண்டி ஓடாது. ஆனால் ஆயில் கம்பெனி இதற்கு மேல் கொடுக்கவும் செய்யாது. சிட்டிலே 56 ஜார்ஜ் சென்ட்டு. அத்தனை பேருக்கு மொய் எழுதணும். இதை வெளியில் சொல்ல முடியுமா? வண்டியை பழுதில்லாமல் ஓட்ட டிரைவர் கிளீனருக்கு மேல் துட்டு தரணும். கணக்கு காட்ட முடியுமா? சேட்டுக்கிட்ட கடன் வாங்கி வண்டி எடுக்கிறோம். ஒரு மாதம் துட்டு கட்டாத போனால் சேட்டு கட்டாத துட்டுக்கு 32% ரசீலாத வட்டி வாங்குறான். ரிப்போர்ட் பண்ண முடியுமா? 80 ரூபாய் 70 பைசாலே இத்தனை செலவும் போய் எனக்கு 10 ரூபாய் நிற்குமா? எப்படி வண்டி ஓடும்? எப்படி கட்டுப்படியாகும்? ஆயில் கம்பெனிகளே வாடகை ஜாஸ்தி கேட்டால் அந்த வாடகை துட்டு பெட்ரோலில் விழும், டீசல் விழும். டீசலோ பெட்ரோலோ விலை ஏற்றினா ஊர் ஜனம் கோச்சிக்கின்றான். அப்புறம் நடுவில் மாற்றுறது யாரு? லாரி ஓனரு. டீசல் திருட தான் செய்வான். என்னன்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் பிடிச்சிக்கப்போ. படைப்பை முதலியார் வண்டி தொட்டியில் நின்றது. 10,000 லிட்டரில் 200 இறக்கி விட்டு மாயவரம் போக காத்திருந்தது. டீசல் கறந்த காசில் டிரைவருக்கும் முதலியார் பையனுக்கும் சண்டை வர டிரைவர் கெட்ட வார்த்தைகளை இறைத்துவிட்டு துண்டை தோளில் போட்டுக்கொண்டு போய்விட்டான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வரதன் டிரைவர் ஆனான்.